கார்த்திகை பூவை காலணியில் பொறித்து விற்பனைக்கு விட தயாரான தென்னிலங்கை காலணி நிறுவனம். தமிழ் பேசும் மக்களின் கடும் கோபத்துக்கு ஆளாகும் செயல்பாடு இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம். நாளை கனடாவிற்கு செல்லவிருந்த யாழ் இளைஞன் விபத்தில் உயிரிழப்பு, மீளா துயரில் குடும்பத்தினர். திடீரென விக்னேஸ்வரனின் வீட்டிற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அங்கே நடந்த சுவாரஸ்ய சம்பவம். IS பயங்கரவாத அமைப்புடன் பலருக்கு தொடர்பு, கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடயங்கள், அவசர விசாரணைகள் முன்னெடுப்பு. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதிய அரசியல் கூட்டணியில் இணைந்த சிங்கள அரசியல்வாதிகள் ஒன்றுபட்ட நாடு மகிழ்ச்சியான தேசம் எனும் பெயரில் பதிவு. இறுதி யுத்தத்தில் படையினரின் அநீதிகளை மறுக்கும் இலங்கை அரசாங்கம், பொறுப்பு கூறலை வலியுறுத்தும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம். கட்சி உறுப்பினர்களுக்கு கடும் அறிவுறுத்தல் விடுக்கின்றார் மஹிந்த, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைக்குள்ளான ஈழத் தமிழ் பெண் தென்கொரியாவில் விருது வழங்கி கௌரவிப்பு. உடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். நடுவானில் திடீரென்று குலுங்கிய விமானம், 12 பேருக்கு ஏற்பட்ட பரிதாபம். ஸ்ரீலங்காவில் இயங்கி வரும் பிரபல காலணி நிறுவனத்தின் வெள்ளவத்தை காட்சியறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ் தேசத்தின் அடையாள சின்னமாக பூக்கள் இலங்குவது யாவரும் அறிந்தது. அந்தந்த தேசத்தினதும் வரலாற்று சமூக பண்பாட்டின்பால் பின்னிப்பிணைந்துள்ள மலர்கள் தேசிய பூக்களாக பிரகடனப்படுத்தப்பட்டு அந்தந்த தேசியங்களால் கௌரவிக்கப்படுவதும் தேசிய கொடிக்கு சமாந்தரமாக பேணப்படுவதும் தொன்று தொட்டு நிலவி வருகின்ற மரபாகும். அந்த வகையில் தமிழர்களின் தேசிய பூவாக, தமிழீழத்தின் தேசிய பூவாக தமிழீழ தேசிய கொடியின் வர்ணங்களை தன்னகத்தை கொண்டுள்ளதும், தமிழீழ தேசிய நாளான மாவீர நாள் வரும் நாட்களில் கொடி பரப்பி பூத்து குலுங்குவதும் தமிழீழ தேசமெங்கினும் பரவியுள்ளதுமான காந்தாள் மலர் கார்த்திகை பூ பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. கார்த்திகை பூ தமிழர்களுக்கு எந்தளவு முக்கியமானது என்பதும் அதனை காலணியில் பயன்படுத்தியவை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தினையும் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு இந்த விடயங்களை எடுத்துச் செல்ல அந்த உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும், ஏற்கனவே காட்சி அறையில் உள்ள அந்நிய உற்பத்திகளை மீளப்பெறவும் நடவடிக்கை எடுக்க தமிழ் மக்கள் சார்பில் உரிய தரப்புகள், அரசியல் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வெளியாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கனடாவுக்கு செல்லவிருந்த யாழ்ப்பாண இளைஞர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணியளவில் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் சாவகச்சேரி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த பி பனுஜன் வயது 22 என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார். அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை செலுத்திச் சென்ற இளைஞர் மதிலுடன் மோதிய விபத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சடலம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். குறித்த இளைஞர் நாளைய தினம் கனடாவுக்கு பயணமாக இருந்த நிலையில் இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் தகுதி அல்லது ஒற்றுமை தமிழ் மக்களிடமோ அல்லது தமிழ் கட்சிகளிடமோ இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வந்துள்ள ஜனாதிபதி என்னை வந்து சந்தித்திருந்தார். அவர் வந்திருந்த கூட்டங்களுக்கு நான் போகவில்லை. இருந்தும் அவர் என்னை வந்து சந்தித்தமைக்கு என்ன காரணம் என்று பலரும் நினைப்பார்கள். எனது உடல்நிலையை அறிந்து கொள்வதற்காகவே தான் வந்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியாகத்தான் சந்திப்பில் சில விடயங்கள் தொடர்பில் பேசியிருந்தோம். இந்த சந்திப்பை அரசியல் சந்திப்பு என்று சொல்ல முடியாது. வடக்கு கிழக்கு மக்களை பொருளாதார ரீதியில் முன்னேற்றுவது சம்பந்தமாகத்தான் அவருடைய கருத்துக்கள் இருந்தன. ஆனால் அரசியல் ரீதியான விடயங்கள் என்று வருகின்ற போது கூட அதனையும் பொருளாதாரத்துக்குள்ளே கொண்டு செல்ல பார்க்கிறார். லட்சக்கணக்கில் தமிழ் மக்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை ஆதரித்தால் அது உலகத்துக்கு எங்களுடைய மனோநிலையை, அபிலாஷைகளை வெளிக்கொணர்வதாக இருக்கும். இது மிக முக்கியமானதொன்று. ஆனால் அவர் இதனை சிரிப்போடு கடந்து சென்று விட்டார். வடக்கு கிழக்கு தனித்துவம் பற்றி தனியாக அவர் எதனையும் கூறவில்லை. இது இவர் மட்டுமல்ல, எல்லா சிங்கள அரசியல்வாதிகளும் அப்படித்தான். எனவே எங்களை பொருளாதார ரீதியில் மேம்படுத்த பல திட்டங்கள் இருப்பதாக நான் கூறினேன் என அவர் தெரிவித்துள்ளார். ISIS பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் தற்போது அவசர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார்.
கடவல பிரதேசத்தில் இடம்பெற்ற வெசாக் திருவிழாவில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே போலீஸ் மாதிபர் இதனை தெரிவித்தார். இந்த நாட்டில் இருந்து அகமதாபாத் நகருக்கு இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் தாக்குதல் நடத்த ஆயுதங்களுடன் வந்த இலங்கை ISIS பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த 4 இந்திய பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சர்வஜன பலய என்ற பெயரில் புதிய அரசியல் கூட்டணி ஒன்று இன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கை அரசியலில் தீவிரமாகவும் சிங்கள பௌத்தத்தை மையமாகவும் கொண்ட பிரபல அரசியல்வாதிகளை அடிப்படையாக கொண்ட இந்த புதிய அரசியல் கூட்டணி உருவாக்கப்பட்டுள்ளது. பிவுத்துருக்கல உரிமைய தேசிய சுதந்திர முன்னணி, மௌபிம ஜனதா கட்சி, ஜனநாயக இடதுசாரி முன்னணி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட மேலும் சில அரசியல் கட்சிகள் இந்த கூட்டணியுடன் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான பிமல் வீரவன்ச, ரோஷான் ரணசிங்க, உதய கம்மன்பில மற்றும் தொழிலதிபர் திலீப் ஜெயவீர உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். மேலும் குறித்த கட்சியின் உடன்படிக்கை கச்சாத்திடும் நிகழ்வு கொழும்பில் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை இடம்பெற்றது. இலங்கையில் உள்நாட்டு யுத்தத்தின் போது தங்கள் படையினர் இழைத்த அநீதிகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து மறுத்து வருகின்றது என சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகத்தின் ஆசிய பசிபிக் இயக்குனர் எலைன் பியர்சன் தெரிவித்துள்ளார். அதேவேளை கொல்லப்பட்டவர்களையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களையும் நினைவு கூர்ந்தவர்களை இலங்கை அதிகாரிகள் அச்சுறுத்தியதோடு தடுத்தும் வைத்தனர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை அரசாங்கம் உண்மை, நீதி, இழப்பீடு போன்றவற்றை வழங்குவதற்கு பதில் பாதிக்கப்பட்டவர்களையும் அவர்களின் சமூகத்தையும் மௌனமாக்க முயல்கிறது என தெரிவித்துள்ளார். கடந்த 2009 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி முடிவடைந்த இலங்கையின் உள்நாட்டு யுத்தத்தின் போது பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டோர் குறித்த விவகாரத்துக்கு தீர்வை காண்பதற்காக சர்வதேச விசாரணைகள் மற்றும் ஏனைய பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என மே மாதம் 17ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கும் துஷ்பிரயோகங்கள் நிகழாமல் தடுப்பதற்கும் மேலுமாக சர்வதேச நடவடிக்கைகள் அவசியம் என்பது புலனாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மே 18ஆம் தேதி நினைவேந்தல் தினத்துக்கு முன்னர் இலங்கை போலீசார் வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளை குழப்ப முயன்றனர். அது மாத்திரமன்றி யுத்தத்தின் போது நிலவிய பட்டினி நிலையினை குறிக்கும் விதத்தில் வழங்கப்படும் கஞ்சியை தயாரித்து வழங்கியமைக்காக 4 கைது செய்து 1 வாரம் தடுத்து வைத்திருந்தவை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து நாள் பூராகவும் ஜனாதிபதி வேட்பாளர் பற்றி பேசி காலத்தை வீணடிக்காமல் கிராமத்துக்கு சென்று வாக்குகளை சேகரிப்பதற்காக அர்ப்பணிப்புடன் வேலை செய்யுமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ ஆகியோர் கட்சி உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வருமனே வேட்பாளர்கள் பின்னே ஓடாமல் வேலை செய்யுங்கள் என இருவரும் அந்த கட்சியின் உறுப்பினர்களை அறிவுறுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தம்மை சந்தித்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இந்த சந்திப்பின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாம் யாருக்கு ஆதரவு வழங்கப் போகிறோம் என கட்சி உறுப்பினர்கள் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பினர். கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அது கட்சியின் அனைவரும் இணைந்து எடுக்க வேண்டிய தீர்மானம் என்று தெரிவித்தார். கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்மானத்தை மேற்கொள்வதாக மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ இருவரும் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈழத்தமிழ் பெண் ஒருவர் தென்கொரியாவில் இருந்து விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தினதும் படையினரதும் ஒடுக்குமுறையால் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் பெண்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களை வலுப்படுத்துவதற்காகவும் அமரா என்ற அமைப்பை ஆரம்பித்து சிறப்பாக தன்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்து வரும் சுகந்தினி என்பவருக்கு இவ்வாறு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழ் பெண்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் மனித உரிமை செயற்பாட்டாளர் சுகந்தினி மதியமுதன் தங்கராஜிற்கு தென்கொரியாவின் மே 18 நினைவு அறக்கட்டளை 2024 குவாங்ஜி விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தீவை சுற்றியுள்ள கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படலாம். எனவே மீள் அறிவித்தல் வரும் வரை மீன்பிடி மற்றும் கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடற்தொழில் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. வங்காள விரிகுடா மற்றும் அரபிக் கடல் பகுதியில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாட்டைச் சூழவுள்ள கடற்பிராந்தியங்களில் கடற்தொழில்களில் ஈடுபடுவோர் இருப்பின் அவர்கள் விரைவில் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் கடற்தொழில் திணைக்களம் மேலும் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. கட்டார் ஏர்வேஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்று நடுவானில் திடீரென்று குலுங்கியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. QR-017 என்ற விமானம் கட்டார் நாட்டின் டோஹா நகரில் இருந்து டப்ளின் நகருக்கு புறப்பட்டுச் சென்ற நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது விமானத்தில் பயணித்த 6 பயணிகள் மற்றும் 6 ஊழியர்கள் என 12 பேர் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது.
இதனையடுத்து விமானத்தில் காயமடைந்த 12 பேருக்கும் உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதுடன் டப்ளின் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்கியதும் அவசர சேவைகள் வழங்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். துருக்கி வான்வெளியில் பறந்து கொண்டிருந்த போதே விமானம் பலத்த குலுக்கலுக்கு உள்ளாகியதாக குறிப்பிடப்படுகிறது. அண்மையில் லண்டனில் இருந்து சிங்கப்பூர் நோக்கி சென்ற விமானம் இதேபோல நடுவானில் குலுங்கிய போது அதில் பயணித்த 73 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கார்த்திகை பூவை காலணியில் பொறித்து விற்பனைக்கு விட தயாரான தென்னிலங்கை காலணி நிறுவனம். தமிழ் பேசும் மக்களின் கடும் கோபத்துக்கு ஆளாகும் செயல்பாடு இணையதளத்தில் வைரலாகும் சம்பவம். நாளை கனடாவிற்கு செல்லவிருந்த யாழ் இளைஞன் விபத்தில் உயிரிழப்பு, மீளா துயரில் குடும்பத்தினர். திடீரென விக்னேஸ்வரனின் வீட்டிற்கு சென்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, அங்கே நடந்த சுவாரஸ்ய சம்பவம். IS பயங்கரவாத அமைப்புடன் பலருக்கு தொடர்பு, கண்டுபிடிக்கப்பட்டுள்ள தடயங்கள், அவசர விசாரணைகள் முன்னெடுப்பு. ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதிய அரசியல் கூட்டணியில் இணைந்த சிங்கள அரசியல்வாதிகள் ஒன்றுபட்ட நாடு மகிழ்ச்சியான தேசம் எனும் பெயரில் பதிவு. இறுதி யுத்தத்தில் படையினரின் அநீதிகளை மறுக்கும் இலங்கை அரசாங்கம், பொறுப்பு கூறலை வலியுறுத்தும் சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம். கட்சி உறுப்பினர்களுக்கு கடும் அறிவுறுத்தல் விடுக்கின்றார் மஹிந்த, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு கடுமையான சித்திரவதைக்குள்ளான ஈழ தமிழ் பெண் தென்கொரியாவில் விருது வழங்கி கௌரவிப்பு. உடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். நடுவானில் திடீரென்று குலுங்கிய விமானம், 12 பேருக்கு ஏற்பட்ட பரிதாபம்.